எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வால்நட் சாக்லேட் ஷார்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நல்ல ஃபில்லிங் செஞ்சு அதை சாக்லேட்டில் கோட் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரிச்சான வால்நட் சாக்லேட் ஷார்ட்ஸ் செய்ய முதல்ல கொஞ்சம் வால்நட்ஸை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட்ஸை ரஃபாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து விதையோடு இருக்கிற 8 பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். விதையை எடுத்துட்டு நறுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் விதையில்லாத பழத்தை கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 ட்ரை ஃபிக்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வால்நட்ஸ் கோவா ஃபில்லிங் பண்ணுறேன். ஒரு பேனை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேருங்க. வெண்ணெய் உருகுனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வால்நட்ஸை சேர்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து நறுக்கின டேட்ஸை போட்டு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து நறுக்கின ஃபிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். பால் சேர்த்து சூடானதும் 75 கிராம் சர்க்கரை சேர்க்காத கோவா ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க. கடைசியாக இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. பாருங்க, சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ள நம்ம சாக்லேட் கனாஷ் செஞ்சிடலாம். நான் இதுக்கு 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு சாஸ்பேனில் சாக்லேட்ஸை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இதுக்கு டார்க் சாக்லேட் இல்லை ரெகுலர் சாக்லேட்ஸ் எடுத்து வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
ரிச்சான க்ரீமியான சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. வால்நட் கோவா மிக்ஸ்சர் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுங்க. இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பால் எடுத்து சாக்லேட் கனாஷ்ல டிப் பண்ணி கிரீஸ் பண்ண பட்டர் பேப்பர்ல வைங்க. இந்த சாக்லேட் டிப் பால்ஸ் மேலே கொஞ்சம் நறுக்கின வால்நட் பீசஸையும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது யூஸ்வலாக ஷாப்ஸில் தான் கிடைக்கும், இந்த வீட்டில் செய்ய முடியாது, இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யலாம். இதை நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.